அனைவருக்கும் வணக்கம். திமுகவினுடைய திருச்சி மாநில மாநாடு எந்த அளவிற்கு பெரிய படுதோலி சந்திச்சுது அப்படிங்கிறத நம்ம விலாவரியா கடந்த நாட்களில் பார்த்துருப்போம். எல்லா ஊடகங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்டில் எடுத்து மொத்தமாக அந்த மாநாட்டை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. 10 லட்சம் பேர் கூடுவாங்க, இது வரைக்கும் தமிழ்நாடு பார்த்திராத ஒரு பிரம்மாண்டமான மாநாடு அப்படிலாம் திமுகவினரை விளம்பரப்படுத்தி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் கூட முழுசாக வரல அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக வீடியோ காட்சிகளோட ஊடகங்களில் வெளியாயிருச்சு. இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அடுத்ததான் அறிவாலயத்தில் வந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க இல்லையா, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஸ்டாலின் அவர்களே நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு அமைச்சரும் தலா வந்து 10,000 நபர்களை தனிப்பட்ட முறையில் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்கள் கொடுத்த டாஸ்க்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா அமைச்சர்களும் ஒவ்வொருத்தருமே வந்து 10,000 பேரை கூப்பிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட வந்து 4 லட்சம் பேர் தாராளமாக வந்திருப்பாங்க. ஆனால் அமைச்சர்கள் கூட முழுசாக கூட்டிகிட்டு வரலையே, எங்கே தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு சிறப்பு குழு அமைச்சிருக்காங்க. இப்போ அதாவது யார் யார் எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற எனக்கு லிஸ்ட்டு வேணும் அப்படின்றதுக்காக ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் கேட்டிருக்காராம். அப்போ எந்த அளவிற்கு வந்து இது அவரை உளவியல் ரீதியாக பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா நேரடியாக வந்து தேர்தல் வர்றதுக்கு சில நாட்கள் தான் இருக்குது. அப்போ இப்படி ஒரு மாநாட்டில் வந்து கூட்டம் இல்லை, மொத்தமாக வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஊடகங்களில் பேசப்படும் பொருளாகுது. அங்கே பிரியாணி சமைச்சோம், நாங்கள் பிரியாணி கொடுத்தோம் அப்படிங்கிறதுலாம் விளம்பரப்படுத்தினாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, எல்லாமே வந்து மிச்சமாயிருச்சு அப்படிங்கிறது எங்கள் நிலவரம். அப்போ இவ்வளோ தூரம் வந்து செலவு பண்ணி இத்தனை கோடி வந்து பண்ணியும் நேருன்னா மாநாடுனா நேரு இப்படிலாம் பேசியும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வரலையே. இல்லை யார் பண்ண தவறு, எங்கே தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத ஆராயறதுக்கே ஒரு தனி வந்து டீம் போட்டிருக்காங்க. எப்போ கடைசி தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை தான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இது மட்டும்தான் திமுக வந்து பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேருக்கு திமுக வந்து அவருடைய இருப்பிற்கே வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஒன்று, திமுகவினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் வந்து மிக நீண்ட காலமாக சட்டமன்ற உறுப்பினராகவும் திமுகவினுடைய முக்கிய பொறுப்பிலும் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள். அவருக்கு இந்த முறை சீட்டு இல்லை அப்படிங்கிறத நம்ம கடந்த வீடியோக்களே வந்து பதிவு பண்ணியிருந்தோம் இல்லையா. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையாயிருக்கு. ஏன்னா துரைமுருகன் அவர்கள் இப்போ மருத்துவமனையில் இருக்கிறார். அவர் வந்து உடல்நலம் சரியில்லாம மருத்துவமனையில் இருக்கிறாரு. அவருக்கு கட்சியில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்ற எந்த தகவலுமே போகிறதில்லை. தலைமை வந்து அவரை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து அப்படி துண்டிச்சு வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. அவர் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் தானா அப்படிங்கிறது அவருக்கே சந்தேகம் வரக்கூடிய அளவில் தான் இருக்குது. அவர்கள் எதுக்கு கட்டம் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரைமுருகன் அவராகவே வந்து பார்த்தீங்கன்னா வயது மூப்பின் காரணமாக நான் வந்து பதவி விலகி கொள்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லணும் அப்படிங்கிறது இவருடைய விருப்பமாக இருக்குது. துரைமுருகன் அவர்களுக்கு என்னன்னா, எனக்கு அப்புறம் என்னோட பையனுக்காவது ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்றது அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேப் இருக்கு இடையில. இதில் வந்து துரைமுருகன் அந்த இடத்துக்கு கூட காலி ஆகிட்டார் அப்படின்னா அங்கே டிஆர் பாலுவை வந்து பொதுச்செயலாளராக போடலாமா, எப்படி என்னன்னு உங்கள் திட்டங்கள் இன்னொரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ துரைமுருகன் அவர்களுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கட்சியில் இருந்ததுக்கான எந்த மரியாதையுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து உள்ள குமுறல்ல காத்துட்டு இருக்காரு. சீட்டு வேற காட்பாட்டில் இந்த முறை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி திமுக தலைமை வந்து முடிவெடுத்திருக்கு. அப்படியே அந்த பக்கம் நம்ம திருச்சி KN நேரு அவர்கள்ட்ட வந்தோம் அப்படின்னா, இப்போ திருச்சி மாநாடு இந்த அளவிற்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதற்கு முன்னாடியே வந்து இடி ரைடு அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்துட்டு இருக்கு. இப்போ இடி ரைடு நடக்குது, ஒரு அமைச்சர் மேலே, முக்கியமான திமுகவினுடைய ஒரு தூண் மேலே நடக்குது அப்படின்னா, திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சரும் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? KN நேரு அவர்களை முன்னிலைப்படுத்தி ஏதாச்சும் அவர் வந்து ஒரு பெரிய இமேஜை பில்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? அப்படி பண்ணலை. அவரோட இமேஜ் வந்து டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, அவர்னால நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவரை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டி விட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் KN நேரு அவர்கள் இதற்கு முன்னாடி தொடர்பில் இருந்த சில முக்கியமான அதிகாரிகள் கூட இப்போ வந்து இவர்கிட்ட தொடர்பை துண்டிச்சிட்டாங்க. ஒருவேளை இடி வந்து இவரை வச்சு நம்மகிட்டே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா KN நேரு வந்து அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. ஸோ KN நேரு அவர்களை வந்து பாதுகாக்கிறதோ அவரை வந்து கைதாகாமல் தடுக்கிறதுக்கான எந்த முயற்சியுமே திமுக தலைமையும் எடுக்கல. இவர் வந்து இது வரைக்கும் நம்பிட்டு இருந்த அந்த அதிகாரிகளுமே அவர் வந்து கைவிடக்கூடிய சூழலில் தான் இருக்குது. ஏன்னா இடி வந்து ரொம்ப தெளிவாக வந்து வாட்ஸ்அப் சாட் கொண்டு எடுத்துட்டதுனால இவர்கிட்ட நம்ம என்ன பேசினாலும் நமக்கு அது பிரச்சனையாருன்னு சொல்லி இவரோட ஃபோனே வந்து எடுக்கிறது இல்லையாமா. ஏன்னா இவரோட நெட்வொர்க்கே முழுசாக மாட்டிருக்கு. இவரோட தம்பி நிறுவனம், அங்கே பணியாற்றிய பல நபர்கள்னு சொல்லி ஒரு பெரிய பட்டாளமே வந்து இடி கிட்ட வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து யாரையுமே வந்து அவர்கள் விடுறதாகவும் இல்லை. இதில் KN நேரு மூலமாக நமக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுல முதலமைச்சர்லேருந்து அதிகாரிகளுக்கும் எல்லாருமே வந்து தயாராகிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக அறிவாலயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து, அதாவது சீட்டு பங்கீடு அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக எல்லா முறையும் இருக்கும். இந்த முறை வந்து அதை விட அளவுக்கு அதிகமாகவே இருக்க போகுது. ஏன்னா 21 கட்சிகள் கூட்டணி. இந்த 21 கட்சிகளும் எப்படி நம்ம வந்து சீட்டை பங்கிட்டு கொடுக்கறது, யாருக்கெல்லாம் வந்து நெஞ்சில் மட்டும்தான் இடம், உங்களுக்கு சட்டசபையில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்றதுங்கிற ஒரு பெரிய டிஸ்கஷனே போயிட்டு இருக்கு. இதில் இவ்வளவு நாள் திமுக வந்து எதிர்த்து பேசின ஸ்டாலின் அவர்களை ரொம்ப வந்து மோசமாக பேசின தேமுதிக பிரேமலதா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சீட்டுகள் அவர்கள் கேட்குறாங்க.
திமுக தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பச்சை கொடி காட்டுற மாதிரியான சிக்னல் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட்லாம் மிகப்பெரிய கழகத்தையே வந்து உண்டு பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட சீட்டை கொடுக்கலாம், அவர்கள் வந்து இரட்டை இலக்கத்தில் கேட்டிருக்காங்க போல, இவர்கள் கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு 8-6க்குள்ளே நிப்பாட்டியிருப்பாங்க. அதுக்கே வந்து அவர்களுக்கு வந்து பொறுத்துக்க முடியல, எப்படி நீங்கள் அவர்களுக்கு அவ்வளோ இடங்கள் கொடுக்கலாம், அவர்களுடைய வாக்கு வங்கி என்ன, கடந்த தேர்தலில் அவர்கள் எத்தனை சீட்டுகள் வென்றாங்க, இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி நீங்கள் இவ்வளோ சீட்டுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆர்கியூமெண்ட் பிற கட்சிகள் ஸ்டாலின் அவர்கள்கிட்டே போயிட்டு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி வேற 3 சீட்டு கூட கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இன்னும் பெரிய சிக்கல் ஏற்படுத்திருச்சு. அதாவது காங்கிரஸ் கட்சி 3 சீட்டை வாங்கிட்டு அவர்கள் பெரிய அளவில் மகிழ்ச்சியாகவும் இல்லை, அவர்களுக்கு 3 சீட்டை கொடுத்ததுனால திமுக காரங்களுக்கும் மகிழ்ச்சி இல்லை, கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய சிக்கல் இருக்கு. இப்போ இப்படிதான் அந்த 3 பக்கமே அந்த ஒரு பிரச்சனையில போய் நிற்குது. குறிப்பாக சொல்ல போனால் விசிக போன்ற கட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை இலக்கத்தில் எங்களுக்கு சீட்டுகள் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும், அதுவும் நாங்கள் தனி சின்னத்தில் தான் நிற்போம், எங்களுடைய பானை சின்னத்தில் தான் நிற்போம், நாங்கள் வேறு அங்கீகாரம் வேறு வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஆனால் பானைக்கெல்லாம் இரட்டை இலக்கத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லி போன முறை கொடுத்த சீட்டையே இப்போ விசிகாவுக்கு கொடுக்கறதுக்கே அங்கே சிக்கல் நிலவிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் என்னதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிருந்தாலும் இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் இந்த முறை கூடுதலாக கட்சிகள் உள்ள வந்துருச்சு, இருக்கிற சீட்டையே வந்து பிரித்து கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது, அதனால் குறைவாக வாங்கிக்கங்கன்னு சொல்லி கம்யூனிஸ்ட்டு, நம்ம மதிமுக, விசிக இவங்ககிட்ட எல்லார்ட்டையுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் கடந்த முறை வாங்கிய சீட்டுகளே இந்த முறை விசிக போன்ற கட்சிகளே கிடைக்குமான்றதே டவுட்டில் போயிட்டு இருக்கு. அப்போ இவர்களே என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக போயிட்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம், ஆதரித்து பேசுகிறோம், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அமைதியாக கடந்து போகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், பட்டியலின சமூக பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து மாநிலம் தழுவிய ஒரு போராட்டங்களாக முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்க வேண்டிய விஷயங்கள், ஆனால் அதை எல்லாமே வந்து அப்படி கடந்து போகிற இடத்துல திருமாவனுடைய அரசியலே நீர்த்து போகுது. அப்போ என்னுடைய வந்து ஒரு அரசியலே நான் வந்து விட்டு கொடுத்துட்டு உங்களுக்காக நான் வந்து இப்படி நான் துணையாக நிற்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து எப்படி எனக்கு நீங்கள் சீட்டுகள் கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இது வந்து திருமாவா போய் கூட கேட்கல, விசிக நிர்வாகிகள், விசிகாவில் உள்ள பொறுப்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருமாவுக்கு அவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மதிமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தனி சின்னத்தில் போட்டின்னு சொல்லி அங்கே ஒரு அழுத்தம் இருக்கு. ஆனால் உதயசூரியன் சின்னமே வந்து உங்களுக்கு எத்தனை சீட்டுகள் கொடுக்க போறாங்கிறது தெரியல. சொல்லப்போனால் போன முறை நீங்கள் 6 வாங்கினீங்க, இந்த முறை 6 கூட நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, அதை விட குறைவாக கேட்டு வாங்கன்னு தான் அறிவாலயம் வந்து அவர்களுக்கு சொல்லி அனுப்புது. கம்யூனிஸ்ட் சொல்லவே வேண்டாம், அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலா 6 சீட்டு வாங்கினாங்க. இந்த முறை வந்து அது கிடைக்குமாங்கிறது அவர்களுக்கும் மிகப்பெரிய டவுட்டு தான். இதில் மக்கள் நீதி மையம் அவங்க தான் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. இதில் மக்கள் நீதி மையம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதுக்கு அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. அதாவது அவர்கள் வந்து முதல்ல டார்ச் லைட் சின்னத்தில் தான் நிற்கிறது கேட்டிருக்காங்க. ஏன்னா தேர்தல் ஆணையமே டார்ச் லைட் சின்னத்தை அவர்களுக்கு ஒதுக்கிருச்சு, நீங்கள் 234 தொகுதியிலையுமே டார்ச் லைட்டில் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க சின்னத்தை. அப்படி ஒதுக்கினதுக்கு அப்புறமாவும் ஒரு தொகுதி கூட டார்ச் லைட்டில் நிற்கக்கூடாது, டார்ச் லைட்லாம் நீங்கள் வந்து தூக்கிட்டு வந்துடாதீங்க, உதயசூரியனில் தான் நிற்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி உதயசூரியனில் நிற்கிறோம். உதயசூரியன் நிற்கிறதுனா என்ன, திமுகவில் இணைஞ்சு திமுகவினுடைய வேட்பாளராக போட்டியிடுறாங்கன்றதான் பதிவாகும். அப்போ கிட்டத்தட்ட முழு திமுக காரண மாதிரி நீங்கள் போட்டியிடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கும் கமல் அவர்கள் சரின்ட்டார். சரி, எத்தனை சீட்டு அப்படின்னு கேட்டால் 2 சீட்டு சொல்லியிருக்காங்க, மொத்தமாகவே 2 சீட்டு, அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும்னா அது எப்படி இருக்கும் பாருங்க. இத்தனைக்கும் ஒரு மாநிலம் தழுவிய கட்சியாக மக்கள் நீதி மையத்தை அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனால் 2019 40 தொகுதிகளுக்கும் வந்து வேட்பாளர் போட்டு, புதுச்சேரியோட சேர்த்து 40 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் போட்டு கிட்டத்தட்ட 3 விழுக்காடு வாக்குகள் வந்து வாங்கினாங்க. அப்போ இவ்வளோ அதிகமாக வாக்குகள் வாங்கின ஒரு கட்சி இன்னைக்கு வந்து 2 சீட்டில் கொடுக்குறாங்க. சரி, இவர்களுக்கு 2 சீட்டில் கொடுக்குறாங்களே, இங்கேயும் அதே பஞ்சாயத்து தான். அப்போ தேமுதிகக்கு எத்தனை சீட்டு கொடுப்பீங்க அப்படிங்கிறத மக்கள் நீதி நிர்வாகிகள் திமுக கேட்டிருக்காங்க. அதற்கு வந்து தேமுதிகக்கு நாங்கள் இவ்வளோ சீட்டு கொடுப்போம், 6 சீட்டு கொடுக்கலாம், 8 சீட்டு கொடுக்கலாம்னு சொல்லும்போது இவர்கள் டேட்டா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி 6 விழுக்காட்டுக்கு மேலே எந்தெந்த தொகுதிகள்லாம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க லிஸ்ட்டை எடுத்து கொண்டு போய் நாங்கள் 2021 பார்த்தீங்கன்னா 6 விழுக்காட்டுக்கு மேலே இத்தனை தொகுதிகளில் வாக்குகள் வாங்கியிருக்கோம். நாங்கள் வாங்கின இந்த தொகுதிகளில் தேமுதிக எவ்வளோ வாங்கியிருக்கு தெரியுமா, 0.5 விழுக்காடுக்கும் கீழே 0.1 விழுக்காடு வாக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்போ அவர்களுக்கு எங்களோட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக சீட்டு கொடுத்தீங்கன்னா எப்படி சரியா இருக்குமா, நியாயமா இருக்குமான்னு சொல்லி அமைச்சர் ஏவாவேலுக்கிட்டே போய் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவர் இந்த சீட்டு ஒதுக்கீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட சூழல் தான் வந்து திமுகக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடியாக போயிட்டு இருக்கு. இந்த வெளியே தெரியக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப கம்மி, இன்னும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிகள் வந்து இன்னும் முடிவாகலை. சொல்லப்போனால் தேமுதிக எவ்வளோன்னு அறிவிக்கல, விசிக எவ்வளோன்னு அறிவிக்கல, இன்னும் எந்த கட்சிகளுக்குமே அவர்கள் வந்து அஃபீஷியலாக இன்னும் அறிவிக்கல. அதற்கு முன்னாடியே வந்து இவ்வளோ சிக்கல் இருக்கு. காங்கிரஸுக்கு மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க 28 தொகுதி ஒரு ராஜ்யசபான்னு சொல்லி. அந்த காங்கிரஸுக்கு 3 சீட்டு கூடுதலாக கொடுத்தும் ஒரு கூட்டணி பலமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எங்களுக்கு நீ 3 தான் கூட கொடுக்குறியா, இரு நாங்கள் உன்னை 30 தொகுதியில் தோக்கடிக்கிறோம் பாரு அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து முடிவெடுத்திருக்காங்க. திமுக காரங்களும் சும்மாவா, இவங்களுக்கு இப்போ 22 சீட்டு கொடுக்குறதா, ஒரு தொகுதிக்கு 3000 ஓட்டு கூட இல்லை, இவங்களுக்கு இந்த தடவை 28 தொகுதியில் குறைஞ்சது 15 தொகுதி தோக்கடிச்சா மட்டும்தான் அடுத்த தடவை அமைதியாக இருப்பாங்க அப்படின்ற முடியல அவர்கள் இருக்காங்க.
கூட கொடுத்த சீட்லேயே இவ்வளோ சிக்கல்னா, ஒரு சீட்டு 2 சீட்டு குறைவாக கொடுத்தாங்கன்னா பிசிகா போன்ற கட்சிகள் வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகளை விட மற்ற தொகுதிகளில் எப்படி திமுக வேலை பார்ப்பாங்க? சும்மாவே வந்து கொடியை சேர்த்து கொண்டு போய் விட மாட்டாங்க, கொடி கட்டி விட மாட்டாங்க. அதுலேயே ஒரு கோவம் இருக்கும். அப்போ சீட்டும் குறைவாக கொடுத்தாங்கன்னா, சீட்டும் இவர்கள் கேட்ட தொகுதிகள் கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ பெரிய சிக்கல் வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி ஏற்கனவே வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்க, முக்கியமான அமைச்சர்கள்லேயே பல பேருக்கு இந்த முறை வந்து சீட்டு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் இந்த முறை வந்து ரொம்பவே வந்து குறைவாக இருக்குது. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது எந்தெந்த தொகுதிகள் ரொம்ப அதிகமாக இருக்கோ அதெல்லாம் வந்து பெண் நிறுவனம் வந்து தனிப்பட்ட முறையில் எடுத்து இவர்களுக்கு இந்த முறை சீட்டு கொடுத்தா நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்துருவோம், அதனால் கொடுக்காதீங்கன்னு சொல்லி அப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதில் சின்னவரை வந்து ஹைலைட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒரு டீம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படியாச்சும் வந்து உதயநிதியின் தலைமையில் வந்து ஒரு 40 எம்எல்ஏக்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறதா திமுகவினுடைய ஒரு பிரைமரியான அஜெண்டாவாக இருக்குது. ஏன்னா 2026 தேர்தலுக்கு அப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் கட்சியினுடைய ஒரு முதன்மை முகமாக இருக்கணும் அப்படிங்கிறத திமுகவினுடைய தலைமை குடும்பம் விரும்புது. இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்துக்கு இணையா உதயநிதியோட போட்டோ வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதிக்கு சம்மந்தமே இல்லாத துறையில் உள்ள அமைச்சர், உதயநிதி வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு திட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோலாம் பக்கத்தில் சேர்த்துப்பாங்க. ஏன்னா அவர்கள் ரொம்ப மைண்ட் அளவில் செட் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக நமக்கு அடுத்து உதயநிதி அவர்கள் தான் திமுக தலைவர் மட்டும் இல்லை, முதலமைச்சரே நமக்கு அவர் தான் அப்படிங்கிற முடிவுக்கு அவர்கள் வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு பேக்கப்பாக பல எம்எல்ஏக்கள் வேணும், பல அமைச்சர்கள் வேணும் அப்படின்றதுக்காக இளைஞர்களில் இருந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதா இருக்கிறாங்க. அப்போ மற்ற அணிகள் என்ன பண்ணுவாங்க? கனிமொழி அவர்கள் தலைமையிடக்கூடிய மகளிர் அணி என்ன பண்ணுவாங்க? அப்போ அவர்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்கன்ற பிரச்சனை இருக்கு இல்லையா? இந்த ஒரு பவர் பிளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த முறை சிக்கலை வந்து ஏற்படுத்துது. அதே மாதிரி KN நேரு போன்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாமே வந்து உதயநிதி கூட ஒரு முரணில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ திருச்சிக்குள்ளே வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து உதயநிதியினுடைய டீம், KN நேரு அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் டீம். இப்போ வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் கூட டீமாக இருந்தவர். இப்போ ஸ்டாலின் அவர்களுமே KN நேரு அவர்களை கழட்டி விடக்கூடிய கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. அப்போ இனிமே ஒரு யார் கூட டீமை பார்க்க போறாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. கடந்த ஆண்டு ஈடியினுடைய அந்த முதல் கடிதம் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு தன்னுடைய மகனை வந்து அனுப்பி வச்சாரு KN நேரு. அருண் நேரு டெல்லிக்கு போயிட்டு நிர்மலா சீதாராமன் சந்திச்சு பேசிட்டு வந்தார். அந்த சந்திப்பை வந்து தயார் பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு. யார் இங்கே ஒரு கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இல்லை, ஆந்திராவில் உள்ள சந்திரபாபு நாயுடு தான் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு இந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. அப்போ அவர் யார் கூட கூட்டணியில் இருக்காரு? பிஜேபி கூட. ஸோ அங்கே வந்து எங்கேன்னு போய் தான் இவர் அங்கேயே போய் தன்னையே காப்பாற்றிக்கிறாரு. அப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கே நம்ம கட்சி வராது அப்படிங்கும்போது இவர் எதற்காக திமுக ஜெயிக்கணும்னு சொல்லி பல கோடிகளை குட்டி இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெற செய்யணும் அப்படிங்கிற கேள்வி சாதாரணமாக வருமா இல்லையா? அப்போ அவர் யோசிக்க மாட்டாரதெல்லாம். இப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு அமைச்சர்களுக்கும் குறிப்பிட்ட தொகுதிகள் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதில் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வேலை பார்த்துட போகிறாங்க? கண்டிப்பாக வந்து இவ்வளோ பெரிய அதிருப்தி இருக்கும்போது வேலை ஒழுங்காக நடக்காது. அப்போ வெற்றி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். அதே மாதிரி பாஜக தலைமை, டெல்லி தலைமை ஒன்று பிளான் பண்ணுவாங்க இல்லையா? இவர்கள் வந்து இந்த மாதிரி நம்ம தேர்தலில் வந்து சுலபமாக விட்டுறக்கூடாது, இவர்களை இறுக்கமாக பிடிக்கணும்னு சொல்லி இப்போ வரைக்கும் அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டணி அமையணும்னு சொல்லி பல கட்டமான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறது பாஜக. நீங்கள் நல்லா பாருங்கள், டிடிவி தினகரன் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களுக்கு எதிராகவே நான் ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்கேன் பாருங்கன்னு பண்ணவரே கிட்டத்தட்ட இன்னைக்கு எடப்பாடி கூட வந்துட்டார் அப்படின்னா அவர்கள் வந்து எவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்காங்கன்னு பாருங்க. எப்படியாச்சும் வந்து ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிடணும், இப்போ திமுக எவ்வளோ பேரை உள்ளே வச்சிருந்தாலும் சரி அதற்கு இணையாக வந்து நாமளும் ஒரு கூட்டணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாரையும் உள்ளே எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்குமே சொல்ல போனால் இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ சிபிஐ விசாரணைக்கு அவர் விஜய் அவர்கள் வந்து இப்போ போகிறதா இருக்கட்டும், இனிமேல் வந்து இப்போ அடுத்த கட்டமாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வச்சு அவர்கள் ஒரு ப்ளே பண்ணுவாங்க. அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இங்கே இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் மேலே உள்ள எல்லா வழக்கையும் வந்து தூசிட்டு எடுப்பாங்க. அவர்கள் எல்லாருமே வந்து கட்டம் கட்டுறதுக்கு இடியிலேருந்து இன்கம் டேக்ஸ் வந்து எல்லாமே வந்து அவர்கள் இனிமே தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்தில் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது திமுகவுக்கு பாஜக தலைமையிலிருந்து ஒரு அழுத்தம் வரும். கட்சிக்குள்ளேயே இவ்வளோ அதிருப்திகள் இருக்குது, கட்சிக்குள்ளேயே இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. கூட்டணி கட்சிகள் மூலமாக ஸ்டாலினோட தன்னுடைய தூக்கத்தை தொலைச்சி சுற்றிட்டு இருக்காரு. அப்போ இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி தான் திமுகவுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிற விஷயமே சாத்தியப்படும். ஆனால் அது சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலநிலவரப்படி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் தான் அதிகமாக இருக்குது. அதாவது பெரிய பெரிய ஊடகங்கள் எழுதக்கூடிய கருத்து கணிப்புகள்லேயே திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய வெயிட்டேஜ் அப்படிங்கிறது 35லேருந்து 40க்கு உள்ளே தான் இருக்குது. சொல்லப்போனால் 38-7 தான் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 65 விழுக்காடு 60 விழுக்காடுக்கு மேலே எதிர்ப்பு வாக்குகள் தான் இருக்குது. அப்போ அது எந்த அளவுக்கு கன்சல்டேட் ஆக போகுது அப்படிங்கிறத வச்சு தான் வந்து வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறத தீர்மானிக்கப்படும். அந்த மாதிரி டிசைடிங் ஃபேக்டராக வேற நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் வந்து இருக்குன்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக தாவேகா வந்து திமுகவினுடைய வாக்குகளையும் பெருமளவு வந்து பிரிக்கும், நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளுடைய வாக்குகளையும் வந்து பெருமளவு பிரிக்கும். அப்போ இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக இந்த முறை வந்து ஒரு சாதாரணமான ஒரு போட்டியாக இருக்க போகிறது கிடையாது. ஒரு 4 முனை போட்டி அப்படின்னா பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு போகும் என்னங்கிறதே முழுமையாக சொல்ல முடியாத சூழலில் தான் இருக்கும். இதில் உச்சகட்ட பயத்தில் திமுக இருக்குது அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா தேமுதிகவெல்லாம் உள்ளே எடுத்து போட்டு இவ்வளோ சீட்டுகள் வாரி கொடுக்குறாங்கனாலே
திமுக வந்து எவ்வளோ தூரம் பயந்துட்டு இருக்காங்க, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இந்த மாநாடு தோல்வி அடைஞ்சதுலேருந்து ஒட்டுமொத்த திமுகவினருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ அச்சம் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் இந்த கூட்டணி குறித்த சீட்டு பங்கீடு குறித்த பிரச்சனைகள் பெருசாகும் போது இன்னுமே பூதாகரமாக வெடிக்கும். நம்ம பொறுத்திருந்து அதெல்லாம் பார்க்க தான் போகிறோம். நன்றி.